Hello everyone, I'm Hisham Makan. You are watching English with HM. இன்றைய வீடியோவில் நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்ட் 2 என்ற பாடத்தை கற்பிக்க இருக்கிறேன். சென்ற முறை நாம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஹூ என்பதை கற்றோம். இன்றைய பாடத்தில் நான் உங்களுக்கு ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச் என்பதை கற்பிக்க இருக்கிறேன். ஓகே, now let's jump into the video. ஓகே மாணவர்களே, இந்த வாக்கியத்தை பாருங்க. I am waiting for the bus என்று எழுதப்பட்டிருக்கு. இதில் I am waiting for a bus என்று எழுதல, the bus என்று எழுதியிருக்கிறேன். ஆகவே the bus என்று சொல்லக்கூடிய வேளையில் the bus என்பதை டிஸ்கிரைப் பண்ண வேணும். எமக்கு I am waiting for the bus என்று வைக்கலாம். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பஸ்ஸை பற்றி தான் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே அதை விளங்கப்படுத்த வேண்டும். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ அந்த ஸ்ட்ரக்சர் பார்ப்போம். இதுதான் அந்த ஸ்ட்ரக்சர். அதாவது நவுன் ஓ அ திங், ஒரு பொருள், அதாவது மனிதன் அல்லாத அஹ்ரினேல உள்ள எதுவும் வரலாம். அவ்வாறு வரக்கூடிய வேளையில் நாங்கள் பயன்படுத்த போகிற ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பயன்படுத்த வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே வரக்கூடிய இந்த திங்கை, இந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். மனிதன் அல்ல, மனிதர்களை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லி சென்ற பாடத்தில் கற்றிருக்கிறோம். அதற்கான வீடியோ உங்களுக்கு மேலே உள்ள அந்த லிங்கில் பார்க்கலாம். ரைட், டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் போட்டிருக்கிறேன், அதோட லிங்கை உங்களுக்கு போய் பார்க்கலாம். அதில் பார்ட் 1, இப்பொழுது நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறது பார்ட் 2. ரைட், ஓகே. ஸோ இந்த விச் என்ற இந்த ப்ரோனவுனுக்கு பின்னால், இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுனுக்கு பின்னால் நாங்கள் எழுதுறது வேர்ப். அதாவது இது சம்பந்தப்பட்ட வேர்பை எழுதுகிறோம். அதற்கு பொருத்தமான ஒரு ஆப்ஜெக்ட், சம்டைம்ஸ் ஒரு அட்வர்பும் வரலாம். இதுதான் இதுடைய ஸ்ட்ரக்சர். ஆகவே the bus என்பதை நாங்கள் இந்த ஸ்ட்ரக்சரில் பயன்படுத்தி பார்ப்போம். the bus which goes to Colombo. இங்க பாருங்க, நான் the bus என்ற அந்த வேர்டை ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன். விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரோனவுனை பயன்படுத்தி ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸை அமைச்சிக்கிறேன். த பஸ் விச் கோஸ் டு கொலம்போ, அதாவது கொலம்போக்கு போகிற பஸ், கொழும்புக்கு போகக்கூடிய பஸ். இதுதான் அதோடைய மீனிங். ஆகவே இது ஒரு வாக்கியம் அல்ல, இதுக்கு பேரு க்ளோஸ். இது ஒரு க்ளோஸ். இது கட்டாயமாக ஒரு வாக்கியத்துடைய துணையுடன் தான் இது முழுமை அடையும். ஆகவே இங்க நாங்கள் எழுதியிருக்கிறோம் கம்ப்ளீட் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ்ல த பஸ் என்று வந்திருக்குது. இந்த இடத்துல நாங்கள் இந்த க்ளோஸை பிரதியிட போறோம். பிரதியிட்டால் எவ்வாறு வரும் பார்ப்போம். இங்க பாருங்க, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் த பஸ்ஸுக்கு பதிலாக நாங்கள் இந்த க்ளோஸை எழுத போகிறோம். த பஸ் என்பதற்கு பதிலாக த பஸ் விச் கோஸ் டு கொலம்போ என்பதை எழுத போகிறோம். ஆகவே த பஸ் விச் கோஸ் டு கொலம்போ. இப்பொழுது இது ஒரு முழுமையான மீனிங் உள்ள ஒரு வாக்கியமாக அமைந்து விட்டது. இங்க பாருங்க, ஐ am waiting for the bus, நான் இந்த பஸ்ஸுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். அதில் பெரிய அளவில் மீனிங் இல்லை. த பஸ் என்பதை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணினோம். த பஸ் விச் கோஸ் டு கொலம்போ, அதாவது கொழும்புக்கு போகிற பஸ் என்று நாங்கள் அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணோம். அந்த டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட அந்த க்ளோஸை இந்த மெயின் சென்டென்ஸில் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு பின்னால் முழுமையான ஒரு மீனிங்ஃபுல் சென்டென்ஸாக அது மாறுது. ஐ am waiting for the bus which goes to Colombo, அதாவது கொலம்போக்கு போகக்கூடிய, கொழும்புக்கு போகக்கூடிய பஸ்ஸுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன்.
ஓகே, இன்னும் ஒரு உதாரணம் பார்க்கலாம். பாருங்க இந்த வாக்கியத்தை, where is the book. இப்போ நாங்கள் ஏதாவது ஒரு வகுப்புக்கு போகக்கூடிய வேலையில் எங்களுடைய தாயிடம் நாங்கள் கேட்குறோம், மதர், மாம், where is the book. the book எங்க? இப்போ the bookன்னு சொன்னால் அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கும், எந்த புக்குன்னு சொல்லி தெரியாது. இப்போ இந்த புக்கை எக்ஸ்பிளைன் பண்ணணும், டிஸ்கிரைப் பண்ணணும். அதற்கு தான் நாங்கள் ரிலேட்டிவ் க்ளோசஸ் பயன்படுத்துகிறோம். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் விச் பயன்படுத்தப்பட்டு ரிலேட்டிவ் க்ளோஸ் ஒன்று அமைக்க போகிறோம். ஏற்கனவே படித்த அந்த ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி த புக் என்பதை நான் டிஸ்கிரைப் பண்ண போகிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ நான் எழுதியிருக்கிற இந்த க்ளோஸ், த புக் விச் வாஸ் இன் மை பேக். இந்த இடத்துல த வாஸ் என்பது ஒரு வேர்பாக வருது. இதுதான் சப்ஜெக்ட், அதாவது இந்த சப்ஜெக்டை பற்றி பேசக்கூடிய இந்த ப்ரோனவுன் விச் இதுக்கு பதிலாக வந்து சப்ஜெக்டாக தொழிற்படுது. ஆனாலும் த புக் என்பதைத்தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கு. த புக் என்பதைத்தான் இங்கே டிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்குது. அதனால த புக் விச் வாஸ் இன் மை பேக், அதாவது என்னுடைய பேக்ல இருந்த புக், ரைட்? ஆகவே த புக் எப்படிப்பட்ட புக்? என்னுடைய பேக்ல இருந்த, எனது பையில் இருந்த புக் என்று டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். ஆகவே இதை என்ன செய்ய போறோம்? இங்க நாங்கள் பயன்படுத்த போறோம். த புக் விச் வாஸ் இன் மை பேக், இதோட மீனிங் என்னுடைய பையில், என்னுடைய பேக்கில் இருந்த புத்தகம். சரிதானே? இது ஒரு முழுமையான வாக்கியம் அல்ல, இது ஒரு க்ளோஸ். பாருங்க, என்னுடைய பையில் இருந்த புத்தகம். இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த மெயின் சென்டென்ஸ்ல பயன்படுத்த போறோம். மெயின் சென்டென்ஸ்ல பயன்படுத்தினால் இது எவ்வாறு வரும் என்பதை பார்ப்போம். where is. the book என்பதுக்கு பதிலாக நாங்க இந்த க்ளோஸை பயன்படுத்த போறோம். ஆகவே the book which was in my bag. இங்க question mark வந்திருக்குது. ஆகவே நாங்க question mark யூஸ் பண்றோம். ஓகே, மனோக்களே பாருங்க, இந்த சென்டென்ஸை பாருங்க. where is the book, அந்த புக் எங்க, ரைட்? இப்போ நாங்கள் த புக் என்ற அந்த வேர்டை, அந்த நவுனை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக. விச் என்ற ரிலேட்டிவ் ப்ரோனோனை நாங்கள் த புக்குக்கு பயன்படுத்தி அதை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் தான் இது. த புக் விச் வாஸ் இன் மை பேக், அதாவது த புக் என்பதை சப்ஜெக்டாக எடுத்து இதுக்கு பொருத்தமான ஒரு வேர்பை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம். இங்கால நாங்கள் adverb பயன்படுத்தியிருக்கிறோம். ஆகவே the book which was in my bag, என்ற பேக்ல இருந்த புக், என்னுடைய பையில இருந்த புக். இதுதான் இதோட மீனிங், என்னுடைய பையில் இருந்த புத்தகம். இதை நாங்கள் என்ன செய்ய போறோம்? இந்த சென்டென்ஸ்ல பயன்படுத்த போறோம். அப்படி பயன்படுத்தப்பட்ட சென்டென்ஸ் தான் இது. where is the book which was in my bag, என்னுடைய பேக்ல இருந்த புத்தகம் எங்கே? அதாவது அம்மாட்ட நாங்கள் கேட்குறோம், அந்த புத்தகம் எங்கேன்னு சொல்லி கேட்டேன்னு சொன்னால் அது அவ்வளோ கிளியர் இல்லை. ஆனால் இப்போ எப்படி கிளியர் ஆகிக்குது? என்னுடைய பையில இருந்த புத்தகம் எங்கே? கிளியராக விளங்குதா? ஆகவே இது மிகவும் ஒரு நல்ல வாக்கு. ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்திருப்பீங்க, நான் லாஸ்ட்டுக்கு தான் இந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன் கடைசியாக எழுதின 2 சென்டென்ஸ்லையும். அப்படின்னு சொன்னால் இது முன்னுக்கு வர இயலாதா, அதாவது சென்டென்ஸில் ஆரம்பத்தில் வர இயலாதான்னு சொல்லி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கியத்தை பார்ப்போம். ரைட், இந்த வாக்கியத்தை பாருங்க. The bird is beautiful, அந்த பறவை அழகாக இருக்கிறது. இப்போ நாங்கள் த பேர்டை பற்றி தான் நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் வாக்கியத்தில் ஆரம்பத்தில் வந்திருக்கக்கூடிய த பேர்ட் என்று சொல்லக்கூடிய இந்த நவுனை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். ஆரம்பத்தில் படித்த 2 வாக்கியத்திலையும் அந்த வேர்ட் லாஸ்ட்டுக்கு, சென்டென்ஸில் லாஸ்ட்டுக்கு தான் வந்திருந்தது. இப்பொழுது ஆரம்பத்தில் வந்திருக்கு. இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுற என்று பார்ப்போம். ரைட்,
மாணவர்களே பாருங்க, இப்போ நான் ஒரு க்ளோஸ் ஒன்று எழுதியிருக்கிறேன். The bird which lives on our tree. எங்களுடைய மரத்தில் வாழ்கிற பறவை. எங்கள்கிட்ட ஒரு மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தில் வாழக்கூடிய பறவை. ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறோம் the bird is beautiful. அந்த பறவை எப்படிப்பட்ட பறவை என்று அதை பற்றி சொல்லப்படலை. இப்பொழுது நாங்கள் சொல்கிறோம் ஒரு க்ளோஸ் மூலமாக அதை டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஆகவே the bird என்பதை சப்ஜெக்டாகவும் lives என்பதை வேர்பாகவும் நாங்கள் எடுக்கிறோம். அதாவது the bird செய்யக்கூடிய ஒரு செயல், the bird நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம், இந்த பறவையை விளங்கப்படுத்துகிறோம் ஒரு செயல் மூலமாக. என்ன செயல்? எம்முடைய மரத்தில் வாழ்கிற பறவை. இப்போ இது ஒரு முழுமையான வாக்கியம் அல்ல, இது ஒரு க்ளோஸ். இதுக்கு எப்போ முழுமையான மீனிங் கிடைக்கும் என்றால் ஒரு சென்டென்ஸில் அது வரணும். ஆகவே நாங்கள் ஏற்கனவே ஒரு சென்டென்ஸ் எழுதிக்கிறோம் the bird is beautiful என்று சொல்லி, அந்த சென்டென்ஸில் இதை பயன்படுத்தினால் இப்போ எப்படி மீனிங் வரும் பார்ப்போம். நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் மாணவர்களே, the bird என்ற அந்த இடத்துல இந்த க்ளோஸை எழுத போகிறோம். இதுக்கு பதிலாக இதை எழுத போகிறோம். நீங்கள் இதில் ஒரு விஷயம் பார்த்துப்பீங்க, நான் இங்கே ஃபுல் ஸ்டாப் வைக்கல, இங்கே ஃபுல் ஸ்டாப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஒரு முற்றுப்புள்ளி யூஸ் பண்ணிக்கிறேன். இது முழுமையான வாக்கியம் என்றதுனால இது ஒரு வாக்கியம் அல்ல. ஆகவே அதில் நான் ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணவும் இல்லை, ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஆக்கவும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு க்ளோஸ், இது ஒரு சென்டென்ஸ் அல்ல. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், இந்த க்ளோஸை ஒரு சென்டென்ஸில் பயன்படுத்தக்கூடிய வேளையில் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலாக மாறும். ஆகவே the bird, பாருங்க, the birdக்கு பதிலாக இதை எழுத போகிறேன், the bird which lives on our tree. அதன் பிறகு நான் கொமா ஒன்று யூஸ் பண்ணுறேன், எங்களுக்கு கொமா அப்படி யூஸ் பண்ணலாம். அதன் பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், இதை கண்டினியூ பண்ண போகிறேன், is beautiful. இப்போ பாருங்க, இது ஒரு முழுமையான மீனிங் உள்ள ஒரு வாக்கியமாக மாறுது. the bird which lives on our tree is beautiful. எம்முடைய மரத்தில் வாழ்கிற பறவை அழகாக இருக்கிறது. இங்கே அந்த பறவை அழகாக இருக்கிறது, அதில் பெரிய அளவில் மீனிங் எதுவுமே இல்லை. அது ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி, ஒன்றை மிஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஆகவே the bird நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம் ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக. which என்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை பயன்படுத்தி நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸை இந்த சென்டென்ஸில் பயன்படுத்தினதுக்கு பின்னால் the bird which lives on our tree is beautiful என்ற ஒரு முழுமையான மீனிங் உள்ள ஒரு வாக்கியமாக வருது. மாணவர்களே, இதில் ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் அவதானிக்கணும். இந்த பகுதி, அதாவது நான் இங்கே எழுதிக்கக்கூடிய இந்த க்ளோஸில் இந்த பகுதிக்கு தானே, இந்த பகுதி தான் ரிலேட்டிவ் க்ளோஸ். இந்த பகுதி ரிலேட்டிவ் க்ளோஸ். இங்கே இந்த பகுதிக்கு தானே, இதுதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ஓகே. ஆகவே இந்த வேர்ட் which என்ற கூடிய வேர்ட் நாங்கள் ஆரம்பத்தில் இதுக்கு முந்தின பாடத்தில் படித்தோம் whoவை பற்றி, அதுதான் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். அதோட வரக்கூடிய அடுத்த பகுதி எல்லாம் சேர்ந்து ரிலேட்டிவ் க்ளோஸ். அண்டர்ஸ்டுட்? ஆகவே இந்த இடத்துல இந்த ரிலேட்டிவ் ப்ரோனவுன் இது ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸில் யூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஆகவே அது எதை டிஸ்கிரைப் பண்ணும் என்று சொன்னால், இங்கே வரக்கூடிய the bird டிஸ்கிரைப் பண்ணும். the bird டிஸ்கிரைப் பண்ணுறதுக்காக ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் which என்பது ஒரு ரிலேட்டிவ் ப்ரோனவுன். கிளியர் தானே? இன்னும் ஒரு உதாரணம் பார்த்து பாடத்தை முடிக்கலாம். ரைட் மாணவர்களே, இப்போ நான் ஒரு வாக்கியம் எழுதியிருக்கிறேன். the tree was planted by my dad. இது ஒரு passive, simple past passiveல நான் இதை எழுதியிருக்கிறேன். the tree was planted by my dad. பொதுவாக இது ஆக்டிவ் வாய்ஸா passive வாய்ஸா என்பது எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. இதில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வேர்ட், ஒரு நவுனை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு தான் ரிலேட்டிவ் க்ளோஸ் பயன்படுத்துகிறோம். அது ஆக்டிவ் வாய்ஸாக வரலாம், passive வாய்ஸாக வரலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. the tree என்ற இந்த வேர்டைத்தான் நாங்கள் இங்கே டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். பார்ப்போம் எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறேன்னு சொல்லி ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக.
இங்கே பாருங்கள். இப்போ நான் டிஸ்கிரைப் பண்ணிருக்கிறத the tree which is very tall, மிகவும் உயரமாக இருக்கிற அந்த மரம். இங்கே போட்டிங்க the tree was planted by my dad, எனது தந்தையால் அந்த மரம் நடப்பட்டது. அதை பற்றி எந்த தெளிவும் இல்லை. இப்போ நாங்கள் அந்த the tree-யை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். the tree which is very tall, மிகவும் உயரமாக இருக்கிற மரம். இங்கே பாருங்க, the tree is subject ஆகும், is இங்கே verb-ஆக வந்திக்குது. இது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்திக்கு very tall என்று சொல்கிறது. அதை பற்றி எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அங்கே வரக்கூடியது ஒப்ஜெக்டா, அது காம்ப்ளிமெண்ட்டா, adverb-ஆ என்பது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த ஸ்ட்ரக்சர் the tree என்பதை ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். ஆகவே இந்த பகுதி இது ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ் ஆகவும், இந்த வேர்ட் இது ரிலேட்டிவ் ப்ரோனவுன் ஆகவும் இருக்குது. இது ரிலேட்டிவ் க்ளோஸ். ஆகவே the tree என்பதைத்தான் நாங்கள் இந்த ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட ரிலேட்டிவ் ப்ரோனவுன் which. ஓகே தானே? இப்போ இதை நாங்கள் இங்கே பயன்படுத்த போகிறோம். அந்த மெயின் சென்டென்ஸில் பயன்படுத்த போகிறோம். மெயின் சென்டென்ஸில் பயன்படுத்தாத வரைக்கும் இதுக்கு ஒரு முழுமையான மீனிங் கிடைக்காது. ஆகவே the treeக்கு பதிலாக இந்த க்ளோஸை பயன்படுத்த போகிறோம். The tree which is very tall was planted by my dad. அதாவது மிகவும் உயரமாக இருக்கிற அந்த மரம் எனது தந்தையால் நடப்பட்டது. இங்கே பாருங்க, அந்த மரம் எனது தந்தையால் நடப்பட்டது என்று வந்திருக்குது. அதில் இருக்கக்கூடிய the tree என்பதை நாங்கள் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ரிலேட்டிவ் க்ளோஸ் மூலமாக. அப்படி டிஸ்கிரைப் பண்ணப்பட்ட அந்த ரிலேட்டிவ் க்ளோஸை நாங்கள் இந்த இடத்துல பயன்படுத்தினதுக்கு பின்னால் கடைசியாக ஃபைனல் சென்டென்ஸ் இப்படி வருது. the tree which is very tall was planted by my dad. அதாவது மிகவும் உயரமாக இருக்கிற அந்த மரம் எனது தந்தையால் நடப்பட்டது. ஓகே மாணவர்களே, which என்ற ரிலேட்டிவ் ப்ரோனோனை எப்படி பயன்படுத்தி ரிலேட்டிவ் க்ளோஸ் அமைக்கிற என்று சொல்லி நான் உங்களுக்கு 4 வாக்கியங்கள் 4 சென்டென்ஸ் மூலமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். இது எங்களுடைய பார்ட் 2 வீடியோ. இதனுடைய அடுத்த பகுதி இன்னும் ஒரு வீடியோவில், அதாவது பார்ட் 3ஆக இன்னும் ஒரு வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். எம்முடைய அடுத்த வீடியோவில் எவ்வாறு whom என்ற ரிலேட்டிவ் ப்ரோனோனை பயன்படுத்துவது என்பதை கற்போம். எனவே எம்முடைய இந்த யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து நீங்கள் இணைந்திருங்கள். எம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் இன்றே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு நல்ல கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். அதே போல் இந்த லிங்கை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். See you again.